ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ பண்ணி. எனக்கு எந்த மாதிரி வீடியோ பண்ணணுங்கிற ஐடியா இல்லாததுனால நான் வீடியோ பண்ணல. உங்களுக்கு ஏதாவது டாபிக் தோணுச்சு, நான் அந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ணியிருக்கேன்னா, நான் என்னோடய பூனை வளர்ப்பில் கவனக்குறைவாக இருந்ததுனால என்னோடய மிஸ்டேக்னால் ஒரு தப்பு நடந்துச்சு. அது எனக்கு எவ்வளோ நன்மையாக மாறிச்சு, எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பூனை வச்சுருந்தேன்னு. என்கிட்ட ஒரு ஒயிட் பர்ஷியன் கேட் இருந்துச்சு. அவளோட ஜோடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருந்தான். அவன் பேர் லியோ. பொதுவாக ஹீட்டிங் டைமில் நான் அவங்க வீட்டில் கொண்டு விடுவேன், அல்லது அந்த லியோ எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுவாங்க. அப்படி ஃபஸ்ட்டு எனக்கு 2 குட்டி போட்டுச்சு என்னோடய பூனை. அது 2 பெண் குட்டி, அது 2 பர்ஷியன் கேட், அதுவும் ஒயிட் பர்ஷியன் கேட்டு தான். இப்படி தான் பொதுவாக ஹீட்டிங் டைமில் நான் அங்கே பண்ணுறது. ஆனால் செகண்ட் டைம் குட்டி போடும்போது என்ன நடந்துச்சுன்னா, எல்லா குட்டிகளும் வெள்ளை, ஒன்றே ஒன்று மட்டும் கருப்பாக இருந்தது. அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னன்னா இது அவன் லியோ வெள்ளையாக தானே இருப்பான், இந்த பூனை கருப்பு கலரில் குட்டி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. குட்டி பூனையாக இருக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. வளர 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 பார்த்தா எல்லாருமே நம்ம ஊர் பையனுங்க மாதிரியே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மூஞ்சி எல்லாமே நம்ம ஊர் பையனுங்க மாதிரியே இருக்காங்களே, எங்கே மிஸ்டேக் நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே நம்ம நாட்டு பூனைங்களாவே பிறந்திருந்தது. 4 குட்டி. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அந்த கருப்பு கலரை வச்சு பார்க்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு பையன் இருந்திருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன், ஓ இவர் தான் இங்கே வந்துட்டு போயிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவ்வளவுமே 4மே நாட்டு பூனைங்க குட்டி தான் போட்டிருந்துச்சு என்னோடய பர்ஷியன் கேட்டு. சரி பரவாயில்ல, ஏதோ பூனைங்கனால எல்லாம் ஒன்று தானே, நமக்கு நாட்டு பூனை என்ன பர்ஷியன் பூனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் பூனை குட்டி தரீங்களான்னு சொல்லிட்டு. அதில் என்கிட்ட எல்லாமே ஒயிட் இருக்கிறதுனால நான் 3 வெள்ளை குட்டியும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த ஒரே ஒரு கருப்பு குட்டி, இவன் பேர் கரீஸு, இவனை மட்டும் வளர்த்துட்ருக்கேன். ஆனால் அநியாயம் சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ பாசக்கார பையன். 24 மணி நேரமும் என் பின்னாடியே சுற்றிட்டே இருப்பான், தூங்குகிற டைம் தவிர. ரொம்ப அன்பு. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் என்னென்னா, பர்ஷியன் பூனைங்களை விட நாட்டு பூனைங்க ரொம்ப அறிவாக இருக்காங்க, சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க, நம்ம பேச்சை கேட்குறாங்க, அன்பு காட்டுறாங்க. இது முழுக்க என்னோட கவனக்குறைவுனால தான் நடந்திருக்குது. மோஸ்ட்லி ஃபஸ்ட் நான் வெளியே காம்பவுண்டு விட்டு வெளியே போக மாட்டான், வீட்டு கேட்டு உள்ளே தான் படுத்திருப்பா. அது எப்படி வெளியே போனாலா இல்லை அந்த பூனை உள்ளே வந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நானும் கவனிக்கலை. ஆனால் இது மாதிரி நடந்துருச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பொதுவாக நாட்டு பூனைங்களோட பர்ஷியன் மிக்ஸ் ஆகும்போது ஃபுல்லாக நாட்டு பூனைங்களாக பிறக்காது, கொஞ்சம் கிராஸாக பிறக்கும், குட்டியோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் பிறந்த 4மே 100% நாட்டுக்குட்டி தான். எதுவுமே மிக்ஸ் ஆகலை. கிராஸில் மிக்ஸ் ஆகி பர்ஷியனும் எதுவும் மிக்ஸ் ஆன மாதிரியே பிறக்கல. ஃபுல்லாக 100% நாட்டுக்குட்டியாக தான் பிறந்திருந்தது. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த மாதிரி கிராஸ் ஆகி பிறக்கிறதுனால அந்த பர்ஷியன் பூனை அந்த மதர் கேட்டுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகுமோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஆனால் நம்ம பூனைக்கு எதுவும் ஆகலை, அவன் நல்லா இருக்கிற, ஆக்டிவாக இருக்கா. இப்போ அடுத்து கன்சீவ் ஆயாச்சு. இனிமேல் அந்த குட்டி பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது நாட்டு பூனையா இல்லது பர்ஷியன் பூனையான்னு. ஏன்னா இதெல்லாம் என்னால் கண்காணிக்க முடியல, எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாட்டு பூனையாக இருந்தாலும் என்ன, ரொம்ப அன்பான குட்டி தான் கிடச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நாட்டு பூனைங்க கிராஸ் ஆகி பிறந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி பிறக்கிறதுனால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம நாட்டு பூனைங்க தானே. அதனால் எந்த இன்ஃபெக்ஷனும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வெளியில் உள்ள பூனை எப்படி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டில் இப்போ பிறந்த பூனையோ சரி, அந்த குட்டி பூனைங்களோ தாய் பூனையோ ரொம்ப சேஃபாக நல்லா இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் சொல்லிட்டேன், இதை வீடியோவாக பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு ஆசையாக இருந்தது இதை சொல்கிறதுக்காக, அதனால சொல்லிட்டேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்யூ.